இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான்,
அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும், அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. ஆனால் மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து வீடியோ வெளியிட்ட தவிக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் அவர்கள் தற்பொழுது இணைப்பில் இணைந்திருக்கிறார். நீங்க விவரங்களை வழங்கலாம் விக்னேஷ். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற கரூர் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள், தவிக நிர்வாகிகள், தொண்டர்கள் என கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு
தாவேகாவுடைய தலைவர் விஜய் இதுவரை எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் விஜய் குறித்த தகவல்கள் தொடர்ந்து பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கரூரில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்திற்கு முழு விளக்கத்தை அளிக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் கரூரில் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக எந்த விதமான தவறும் இழைக்கப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். இத்தகைய கடினமான சூழலிலும் கூட தனக்கு ஆதரவாக பேசியிருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு தரப்பினர்களுக்கு தன்னுடைய நன்றியையும் இந்த வீடியோவின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தன் மீது வைத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள், தன் மீது வைத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, தன் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்திற்கும் அன்பிற்கும் என்றைக்கும் கடமைப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய விஜய் கரூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் என்னவென்பது மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் என்ற ஒரு தகவலையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கரூர் விஜய் ஏன் கரூருக்கு செல்லவில்லை என்ற கேள்வி கடந்த 3 நாட்களாக எழுந்து வரக்கூடிய சூழலில் அதற்கான விரிவான விளக்கத்தையும் இந்த வீடியோவின் மூலமாக விஜய் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பதற்றத்தை தணிக்கவே கரூர் செல்லவில்லை எனவும் விரைவில் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களுக்கு உறுதுணையாக தமிழக வெற்றி கழகம் என்றைக்கும் இருக்கும் என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக 3 வாரங்களாக இந்த சுற்றுப்பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் கரூரில் மட்டும் இந்த சம்பவம் நடந்தது எப்படி என்ற ஒரு கேள்வியையும் விஜய் எழுப்பியிருக்கிறார். இது போன்ற கடினமான சூழ்நிலையை என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை சந்தித்ததில்லை எனவும் விஜய் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு முக்கியமான பதிவையும் வெளியிட்டிருக்கிறார். என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீதான விமர்சனங்கள் கடுமையாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தன்னுடைய தாவேகாவினுடைய அரசியல் பயணம் இன்னமும் வலிமையாக, தைரியமாக, துணிச்சலுடன் தொடரும் என்று அறிவித்திருக்கக்கூடிய விஜய், சிஎம் சார், தன் மீது ஏதேனும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் பனையூரிலோ அலுவலகத்திலோ வீட்டிலோ தான் இருப்பேன், என்னை என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்கள் எனவும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதாக கூறி தாவேகா தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது கை வைக்க வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த வீடியோவின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். விக்னேஷ், நீங்க இணைப்பிலேயே இருங்க.